Hi students, welcome to IK Academy. இதோட என்ன பார்க்க போறோம் அப்படினா ரேடியோ சூப்பர்வைசருக்கான கிளாसेस டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் எல்லாமே நம்மட்ட அவேilable இருக்கு. சோ அத பத்தின வீடியோ தான் இது. அதனால BE டிப்ளமோ ECE படிச்ச ஸ்டூடண்ட்ஸ் ரேடியோ சூப்பர்வைசருக்கு ப்ரிப்பேர் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா நம்ம அகாடமில கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கிளாसेस டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் இதுல ஏதாவது ஒன்னு இப்போ இன் கேஸ் டெஸ்ட் மட்டும் போதும், மெட்டீரியல் மட்டும் போதும், இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட்டா எது வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்குமே ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஃபீஸ் ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். டீடைல் தெரிஞ்சுக்கணும் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஓகே, இந்த எக்ஸாம்க்கு யாரும் அப்ளை பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு செய்து ஆகஸ்ட் 14 குள்ள அப்ளை பண்ணுங்க. ஏன்னா ஆகஸ்ட் 14 தான் லாஸ்ட் டேட். ஓகேவா? சோ ஜாயின் பண்ணனும்னா இந்த நம்பர் ஏதாவது நம்பர் கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபீஸ் டீடைல் பார்க்கலாம். ரேடியோ சூப்பர்வைசர் BE டிப்ளமோ ECE படிச்ச எல்லாரும் எலிஜிபிள். அதற்கான விஷயங்கள் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ரைட். இப்போ டெஸ்ட் பேட்ச் மட்டும் வந்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 999. இது வந்து டெக்னிக்கல் டெஸ்ட்டுக்கான ஃபீஸ் தான். ஓகேவா? நீங்க 999 பே பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணா உங்களுக்கு டெக்னிக்கல்கான டெஸ்ட்லாம் வந்துரும். வித் GS கான டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும். புரியுதுங்களா? ஏன்னா ரெண்டுமே நம்ம எக்ஸாம் எழுதணும் இல்லையா? அந்த GS டெஸ்ட்ல உங்களுக்கு GS ஆப்டிட்யூட் தமிழ் ஜிப்டி எல்லாமே கவர் ஆகும். ரைட்? அதுக்கான ஃபீஸ் 999. ஓகேவா? இதுல ரேடியோ சூப்பர்வைசர்ல டெக்னிக்கல் பொறுத்த வரைக்கும் क्वेश्चन வந்து தமிழ்ல கொடுப்பீங்களா அப்படின்னு ஒரு சில பேர் கேக்குறீங்க. क्वेश्चन வந்து இங்கிலீஷ் மட்டும் தான். ஏன் அப்படினா எக்ஸாமே அது வந்து இங்கிலீஷ் மட்டும் தான். எப்பவுமே நம்ம அகாடமில எக்ஸாம் வந்து தமிழ் இங்கிலீஷ் நடந்துச்சுனா நம்ம क्वेश्चन தமிழ் இங்கிலீஷ்ல ப்ரொவைட் பண்ணுவோம். ஆனா ரேடியோ சூப்பர்வைசர்ங்கிறது இங்கிலீஷ்ல மட்டும் தான் நடக்குது. அதனால தான் இங்கிலீஷ்ல கொடுக்கணும். ஓகே, இதுவே கிளாஸ் டெஸ்ட் சேர்ந்து ஜாயின் பண்ணா 3999 ஃபீஸ். இந்த 3999ல உங்களுக்கு டெக்னிக்கல்கான PDF மெட்டீரியல் ஃப்ரீயா வரும். புரியுதுங்களா? இந்த 3999 நம்ம என்னென்ன கொடுக்க போறோம்னு சொல்லிடுறேன். டெக்னிக்கல்கான கிளாसेस ரெக்கார்டட் வீடியோஸ் வந்துரும். GS கான கிளாसेस ரெக்கார்டட் வீடியோஸ் வந்துரும். GS னா அது தமிழ் ஜிப்டி வந்துரும், ஆப்டிட்யூட் வந்துரும், GS வந்துரும். புரியுதுங்களா? டெஸ்டும் அதே மாதிரி தான், டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரெண்டு டெஸ்ட்டுமே உள்ள வந்துரும். பிளஸ் தியரி மெட்டீரியல், அதாவது டெக்னிக்கலோட தியரி மெட்டீரியல் இருக்குல PDF மெட்டீரியல், அதுவும் இதுல உங்களுக்கு ஃப்ரீயா வரும். 3999 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். மெட்டீரியல் மட்டும் வேணும் சார் அப்படினா டெக்னிக்கல்கான மெட்டீரியல் உங்களுக்கு PDF மெட்டீரியல் அப்படின்றது பிரிண்ட் எடுக்க முடியாது. அதுக்கான ஃபீஸ் 1000. ஆக்சுவலா இத தான் அதுல கொடுக்க போறோம். புரியுதுங்களா? இல்ல சார் எனக்கு பிரிண்ட் எடுக்கிற மாதிரி PDF வேணும் சார் அப்படினா நீங்க 1200 பே பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இன் கேஸ் நீங்க இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு PDF மெட்டீரியல் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா 200 மட்டும் பே பண்ற மாதிரி இருக்கும். இதே தியரி மெட்டீரியல் புக்காவே வேணும்னா ஃபீஸ் 2000. புரியுதுங்களா? இது எல்லாமே டெக்னிக்கல். இதே நான் டெக்னிக்கல் எடுத்துட்டீங்கன்னா GS plus தமிழ் ஜிப்டி இதுல ஆப்டிட்யூட் கவர் ஆகாது. ஓகேவா? GS plus தமிழ் ஜிப்டி பிரிண்ட் எடுக்க முடியாது. அதுக்கான PDF 1000. In case PDF வந்து உங்களுக்கு பிரிண்ட் எடுக்கிற மாதிரி வேணும்னா 1200, புக்காவே வேணும்னா 1600. இதான் ஃபீஸ் டீடைல். ஓகேவா? நம்ம வந்து உங்களுக்கு ரேடியோ சூப்பர்வைசர் சிலபஸ்ல GS ஆகட்டும், டெக்னிக்கல் ஆகட்டும் எல்லாத்துக்குமே கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் வச்சிருக்கோம். வித் ரொம்ப ஃபீஸ் கம்மியா வச்சிருக்கோம். அதனால நீங்க ரேடியோ சூப்பர்வைசர் கிளியர் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வேற லெவல்ல யூஸ் ஆகும். ஓகேவா? ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் கேக்குறது, சரி எக்ஸாம் வந்து இப்ப டைம் கம்மியா தான் இருக்கு, அக்டோபர்ல தான் எக்ஸாம், அக்டோபர்ல எக்ஸாம் வந்துரும், 2 months தான் டைம் இருக்கு, 2 monthsல ஃபுல்லா படிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி குரூப் 2 குரூப் 4லாம் படிச்சவங்க, இந்த GS தமிழ் ஆப்டிட்யூட்லாம் பார்த்துட்டவங்களுக்கு கண்டிப்பா இதை பண்ணிட முடியும். ஏன்னா நீங்க அது ஸ்ட்ராங்கா இருக்கீங்க ஆல்ரெடி. புதுசா படிக்கும் போது டெக்னிக்கல் சிலபஸ் மட்டும் தான். டெக்னிக்கல் சிலபஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் தான். அதனால உங்களால 2 months உட்கார்ந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால படிச்சிட முடியும். ஓகேவா? இன் கேஸ் நான் GS இனிமே தான் படிக்கணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரையா இருக்கும். ஏன் சொல்றேன்னா ரேடியோ சூப்பர்வைசர் எக்ஸாம் வரப்போகுதுங்கிறது நோட்டிஃபிகேஷன் முன்னாடி தான் எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? அதனால அப்பதான் எல்லாருமே படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. யாருமே இந்த எக்ஸாம்க்கு முன்னால வந்து படிக்கல ECE ஸ்டூடண்ட்ஸ். அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான், ஒரே ரேஸ் தான். ஓகேவா? முன்னாடியே யாரும் படிக்கல. இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது. எல்லாருமே ஒரே நேரத்துல படிக்க ஆரம்பிச்சவங்க தான். அப்ப நீங்களும் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியலனாலும் இப்ப GS சிலபஸ்ல ஒரு 50%, டெக்னிக்கல் சிலபஸ்ல ஒரு 60% நல்லா படிச்சுட்டு போனீங்கனாலே கிளியர் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேவா? அதனால ரேடியோ சூப்பர்வைசர் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த ரெண்டு நம்பர்ல ஏதாவது ஒரு கான்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.